கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளில் ஒரு புதிய பதிவோடு, ஒரு புதிய சத்தியத்தோடு உங்களோடு கலந்து கொள்ள, பார்க்க, ஆலோசனைகளை சொல்ல, ஒரு வேத பாடமாய் எடுக்க தேவன் கொடுத்த ஒரு நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் 1 பேதுரு 1 அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடைசி ஒரு குறிப்பு உள்ளது. அதாவது அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயத்தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அதாவது தேவன் நம்மை நியாயத்தீர்க்கிறபடினாலே, நம்முடைய கிரியைகளுக்கு பலன் அளிக்கிறபடினாலே, அதனால் நாம் நம்முடைய பிதாவாகிய தேவன் என்று தொழுது கொள்ளுகிறபடியினாலே நாம் பரதேசிகளாய் இங்கே சஞ்சரித்து நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். அதாவது பயம் என்றால் என்ன? பயம் என்றால் ஒரு அச்சம், ஒரு தயக்கம், எப்படி ஏதுன்ற ஒரு அச்சத்தில் போகிறது தான் பயம். அதுதான் இந்த தமிழ் கிராமரில் நமக்கு சொல்லுகிறார். சரி, இப்போ இதில் நாம் கற்றுக்கிற பாடம் அநேகமாக இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இது குறித்து கொஞ்சம் ஆழமாக பேசியிருக்கிறோம். சற்று அதிலே கொஞ்சம் மீனமாய் புதுப்பித்தலோடு, மீனமாய் ஒரு நல்ல புதிய கருத்தோடு இந்த 2025 ஆண்டுக்கு ஒரு எழுப்புதலான ஒரு வேத பாடமாக அமைய நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதாவது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால், அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 27, கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நம்மளோட வாழ்க்கையில் அவருக்கு பயப்படும் பயத்தை நாம் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதே கற்றுக்கினாத்தான் நம்மளோட வாழ்க்கையிலே அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பையும் கொடுத்து அவரை தொழுது கொள்ள முடியும். அதுதான் நாங்கள் அந்த பயம் நமக்குள்ளே இருக்கணும்னு ஒரு ஐடியா அந்த இடத்துல வேத வசனமாய் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 25-29 வாசித்தால் அவங்களுக்குள்ள அந்த கர்த்தருடைய பயம் உள்ள இருதயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் மனசில் வைத்து கொண்டு பயம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அப்போது இந்த யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது கர்த்தர் 40 நாள் அந்த மோசஸை சீனாய் மலைக்கு கொண்டு போகிறார். அந்த சீனாய் மலையிலே அவர் போய் அவரோட கூட அந்த அந்த கட்டளைகளை, பிரமாணங்களை வாங்கி கொண்டு வருகிறார். அப்படி வருவதற்கு முன்னால் இந்த சீனாய் மலையை மிருகமாகட்டும், மனுஷராகட்டும், அந்நியராகட்டும், சுயதேசியாகட்டும், பரதேசியாகட்டும் யாருமே தொடக்கூடாது. தொட்டால் அவங்களுக்கு மரண தண்டனை, போய் சொல்லிட்டு வான்றாரு. அப்படி சொல்லிட்டு வரார். அப்போது மோசையோட சந்திக்க வருகிற தேவன் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய கண்ணோட்டம் மிகவும் கண்ணும் கருத்தமாக மிக கவனமாக சீனாய் மலையை உற்றி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேலே இறங்கினது. இடிமுழுக்கத்தோடு மின்னலோடு தேவனுடைய வல்லமையான கரத்தின் மகிமை, அவருடைய பிரசன்னம் அந்த மலையை அப்படியே அக்னி ஜுவாலையாய் மாறிவிட்டது. ஆனால் அந்த அக்னி ஜுவாலையினுடைய மகிமையினால் மோசே பற்றி எரியலை.
ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க அதை பார்த்தாங்க. அவங்க, ஐயோ எப்படிப்பட்ட தேவன், நமக்கு கிடைச்ச ஒரு ஆண்டவர், அவருக்கு நாம் கிடைச்ச தேவனுடைய பிள்ளைகள், இவர்கிட்ட நம்ம பேச முடியாது, மோசஸ்கிட்ட தான் பேசணும், அவர்கிட்ட பேசினால் நாங்கள் செத்து போவோம், அவங்க மோசஸ் பேசட்டும், அவர் மோசையோட பேசட்டும், எங்களோட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மகிமை அப்படிப்பட்ட ஒரு தேவ மகிமையாக இருந்தது. இந்த 2025 தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்ற வேண்டும் என்பது தான் நமக்கு ஒரு வாஞ்சை தாகம். சபை கூடுகிறது, பலவிதமான சுவிசேஷன் மீட்டிங்கு நடக்கிறது, கன்வென்ஷன் கூட்டம் வருகிறது, எல்லாமே செய்கிறாங்க. தீர்க்கதரிசிங்களுக்கு கூட்டம் வருகிறது, ஆராதனை, பாட்டு ஆராதனையே இருக்கும், அதில் வராங்க. ஆனால் இப்படி பல ஆங்கிளில் நம்முடைய கிறிஸ்துவ ஆராதனையில் பங்கேற்றாலும் பணமோ பொருளோ மற்ற எதுக்குமே முக்கியத்துவம் கிடையாது. ஒரே ஒன்று, தேவனுடைய மகிமை நம்முடைய ஆராதனை கூடாரத்தில் தங்கியிருக்குதா, நம்முடைய ஊழியக்காரங்கிட்ட அது இருக்குதா, அதை தான் நம்முடைய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும் பிரியமார்களே. ஏன்னா அந்த சீனாய் மலையுடைய மகிமை, அந்த மகிமை மோசஸ் மலையை விட்டு இறங்கி வரும்போது அவங்க முகத்தை பிரகாசமாக இருப்பது அவருக்கே தெரியல. மூப்பர்கள் அவங்கெல்லாம் பார்த்து, மோசஸ் நீ முக்காடு போட்டுக்கோ, நாங்கள் பேசுகிறோன்னாங்க. என்னடா முக்காடு? இல்லை, போடும்போது போட்டு பேசுகிறாரு. அதுதான். ஏன்னா அவரை முற்று பார்க்க முடியல. ஒரு வேளை மோசஸுக்கே இந்த ஒரு மகத்துவம் என்றால், மோசஸும் தேவனை சந்திக்கிற இடம் அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு மகிமைக்குரிய இடமாக இருக்கிறபடினால அதை கண்ணால் கண்டாங்க. ஏன் இந்த காலத்தில் 2-3 பேர் மத்தியில் இருப்பேன்னு சொன்ன கர்த்தர், இம்மானுவேலராய் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அந்த மைப்பரில் சுற்றி அந்த நற்செய்தி சொல்லும்போது தேவனுடைய மகிமை பிரகாசமாய் அந்த இடத்துல அவங்கள சுற்றி காணப்பட்டது. அப்படி என்று கேட்டால், நம்மை சுற்றி நம்முடைய பார்வைக்கு அந்த மகிமை இருக்கின்றதா? நம்முடைய ஆராதனை இருக்கிறதா? தேவனாய் கர்த்தர் ஸ்துதிக்கு பாத்திரமுள்ளவர். நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது நம்முடைய ஸ்தோத்திர ஆராதனையில் கர்த்தர் உலாவுகிறாரா? அல்லது தேவ ஆவியானவர் அசைவாடுகிறாரா? தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வெளிப்படுகிறதா? இதன் நோக்கத்தில் தான் நாம் இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் ஏதாலும் கொடுப்பான்றது அல்ல. இங்கே போனால் நமக்கு அந்த உலக பிரகாரமான நன்மை கிடைக்கும், அதல்ல. கர்த்தருடைய மகிமை கிடைக்குதான்றது தான் நமக்கு ஒரு மிகவும் முக்கியத்துவமான ஒரு மகிமை பிரியமானவர்களே. ஊழியக்காரன தேவ என்ன சொல்லுகிற, சங்கீதம் 104 வாசித்தால், நான் உன்னை அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறேன்னு சொன்னார். அதுதான் ஆராதனை. நடத்துகிற ஊழியக்கார் இருக்கிற அந்த பலிப்பிடத்தில் அக்னி ஜுவாலையாய் பற்றி எறிய வேண்டும். அந்த ஊழியக்காரனுடைய தேவன் அவர் சொல்கிற வார்த்தையில், சொல்கிற சத்தியத்தில் ஒரு மிகப்பெரிய அக்னி ஜுவாலையாய் இருக்கணும். யாருக்காக? நமக்காக. மோசஸ் மலை மேலே ஏறும்போது இஸ்ரவேலுக்காக அந்த மகிமை தேவன் வெளிப்படுத்தினார் என்று கேட்டால், இன்னைக்கும் ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஊழியக்காரருக்கு என்னத்தை கொண்டு உங்களை செய்கிறார்? என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? என்ன மேன்மை மகிமையை கொடுக்கிறார்? என்னோட பிரசனத்தை கொடுக்கிறார்? அதை நாம் உணர வேண்டும் பிரியமார்களே. அதுதான் இந்த இடத்துல அழகாக நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திரா 30:28 வாசித்தால், 30 வரைக்கும் வாசித்தால் அவருடைய முகமே ஒரு பிரகாசமாக இருந்தது. யோவான் ஸ்நானம் குறித்து சொல்லுகிறார், அவர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் இருந்தார் என்று. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஒளியாய் நாம் இருக்கக்கூடாது? இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறோம் என்று சொன்ன ஆண்டவர் நாம் ஒரு ஒளியாய் மாற வேண்டும்.
ஆமாம் பிரியமானவர்களே, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்போது ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நாம் அதை பார்த்து கர்த்தருடைய மகிமைக்காக நாம் எப்படி பயப்பட வேண்டும்? அப்போஸ்தலர் 5 வாசித்தால் பேதுருகிட்ட அனனியா சம்பிரால் என்ற ஒரு தம்பதிமார்கள் ஐயா இவ்வளோதான் எங்களுடைய காணாட்சியை விற்றோன்னு சொல்லுகிறாரு. விற்கும் போதும் உங்களுடையது, விற்ற பின்னாலே உங்களுடையது, ஏன் ஒரு பங்கு எடுத்து மறைச்சி வச்சாங்க என்று கேட்கும்போது 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்போ தான் சபைக்குள்ளே என்ன ஆனது? ஒரு பயம் உண்டாயிற்றுது. இது கேள்விப்பட்ட அனைவரிடத்தில் ஒரு பயம் உண்டானது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்மை எச்சரிக்கிற தேவன், நம்முடைய தவறுகளை கண்டிக்கின்ற தேவன், நம்மை தேவன் விடாதபடிக்கு எப்படி ஆயிலும் திருந்தி தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரத்தக்கதான ஒரு பலத்த காரியத்தை செய்கிறது தான் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, விடலை பார்த்தீங்களா? அதே போல தான் கேயாசி பார்க்கும்போது எலிசா சொல்கிறாரு, கேயாசி எங்கே போய் வந்த? இங்கே தான் இருக்கிறன்றாரு. காணிக்கை வாங்குகிற காலமா? நீ காணிக்கை நகமாட்ட வாங்கும்போது என் மனசு உன்னோடு கூட இல்லையா? அது அறியாத போயிட்டு என்று சொல்லி சாபத்தை விட்டு அனுப்புகிறாரு. அப்போ தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை ஒரு மிகுந்த அக்னி ஜுவாலையாய் மாற்றுகிறார் என்று கேட்டால் அவருடைய மனசு நம்மோடு கூட இருக்கும். பிரியமானவர்களே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அதுதான் சொல்கிறாரு யாத்திராகமம் 23:27 வாசித்தால் உனக்கு முன்னே பயப்படும் பயம் செல்லுன்றாரு. அப்படின்னா எமோரியர்களை தேவன் அவங்களை நிர்மூலமாக்கும்படி தேவன் யுத்தத்துக்கு ஜனங்களை அனுப்புகிறார். கிபியோனுக்காக அந்த யோசுவா காலத்தில் அவங்க போகும்போது மன்னிக்கணும், அந்த காரியம் நடக்கும் பொழுது அந்த பயத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதாவது அந்த பயம் நம்ம சூழ்ந்து கொள்ளுகிறது. அதுதான் அவருக்கு பயப்பட பயம். என்ன பயம் நம்ம கேட்டால் சில கொஞ்சம் தவறாயிடுச்சு, மன்னிச்சிங்க. என்ன பயம் நம்மளை கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா ஆண்டவர்? இந்த யாத்திராகமம் 20 வாசிக்கும்போது ஏன் அந்த மகிமை கொடுத்தார் என்று கேட்டால், அந்த மகிமை காண செய்தார் என்று கேட்டால், அந்த இஸ்ரவேல் ஜனம் முன்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் மோசே கேட்கவும் இவங்களையும் எச்சரிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்நிய தேவர்களை நம்ம விட்டு விலக வேண்டும். வானத்திலும் பூமியிலும் தண்ணீருக்குள்ளே ஒரு தெய்வ வணக்கம் இருக்கக்கூடாது என்று சொன்னார். அப்போ இந்த ஒரு பயம்தான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தரை கண்ட நாம், கர்த்தரை தொழுது கொள்கிற நாம், கர்த்தருடைய நன்மைகளை பெற்ற நாம், நமக்குள்ளே கர்த்தருக்குள்ளே பயப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருந்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி ஜுவாலையில் போட்டாங்க. ஆனால் அவங்கள அக்னி ஜுவாலையில் போடுவதற்கு முன்னாலே கர்த்தர் அந்த அக்னி ஜுவாலைக்குள்ளே இருந்துட்டார். ஏன் தெரியுமா? வரும்போதே அவங்கள காப்பாற்றலான்னு. ஒருவேளை அங்கே அக்னி ஜுவாலையில் விழுந்த பின்னால் உடனே வந்து காப்பாற்றணும்னா அந்த அக்னியினுடைய வாசனை அவங்க மேலே பட்டு இருக்கும், தீய காயம் கொஞ்சம் ஏற்பட்டு இருக்கும், சும்மா லேசாக. ஆனால் அதை ஏற்படாதபடிக்கு தேவன் இறங்கிட்டார். அவங்கள வரும்போது அப்படியே காப்பாற்றினார். நம்முடைய ஊழியக்காரங்களை அப்படி தான் எதிர்பார்க்கணும். அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். தேவன் அதை தான் செய்கிறார். எலிசா அந்த கேயாசி என்ற வேலைக்காரன் நல்ல வரத்தை அடைய வேண்டியவன். எலிசாவுடைய வாழ்க்கைக்கு அவன் ஒரு துணையாய் போனவன். எலிசாவுடைய வாழ்க்கை ஸ்தானத்தில் அவருக்கு பின்னால் இந்த கேயாசு உட்காரணும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவரை இழந்துட்டு சாபம் பெற்று போனான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதுதான் எச்சரிக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தில் நாம் வளர வேண்டும். யோசுவா 10 நம்ம வாசித்தால் அதில் 10-12 வாசித்தால் யோசுவா அந்த கிபியோனியருக்காக அவங்களுக்கு உதவி செய்ய போக எமோரியருக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் எப்படியாயிலும் ஜெயிக்க வேண்டும். ஆகவே
எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி வானத்தில் சூரியனும் சந்திரனும் அவர் குறிப்பிட்ட இடத்துல நிற்க வைக்க தேவன் கட்டளையிட்டார். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அப்படி சூரியனும் சந்திரனும் ஒரு நாளெல்லாம் நிற்க வைத்தார் என்ற சரித்திரம் இல்லைன்றாரு. ஏன்னா அந்த தேவனுடைய பயம் அங்கே இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்தில் நீ அங்கே போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகணும். யாருக்கு? மற்றவர்களுக்கு. நாம் கர்த்தருடைய நாமத்தில் போகிறோம் என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்தில் ஊழியம் செய்கிறோம் என்று கேட்டால், கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறோம் என்று கேட்டால், நாம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று கேட்டால், நாம் ஒருவரை ஆசீர்வதிக்கிறோம் என்று கேட்டால், அவங்களுக்குள்ளே அல்லது மற்றவர்களுக்குள்ளே, மற்றவங்கனாக்கா கிறிஸ்தவங்க அல்லாதவர்களுக்குள்ளே, அல்லது அந்த எமேரியர் போன்ற அம்மோனியர் போன்ற சத்துருகளுக்கு ஒரு பயம் உண்டாகதான் பார். யோசுவா அந்த மாதிரி செய்தார். ஒன்று, நாம் கர்த்தருக்கு பயப்படணும், நம்மை பார்த்தவங்க கர்த்தருக்காக பயப்படணும். அப்போ அந்த தேவ மகிமை நமக்குள்ளே எப்படி இருக்கணும்? ஸ்தேவான் சர்வசாதாரண ஒரு சமையல்காரன் தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு விசுவாசத்தை வல்லமையை கொடுத்து பலப்படுத்தி அற்புதத்தையும் அடையாளத்தை செய்தார் என்று கேட்டால் எவ்வளோ பேர் ஒரு மகத்தான ஒரு இரத்த சாட்சியாய் மறிக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒரு ஊழியக்காரனும், ஒரு விசுவாசிகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற அளவுக்கு அவங்க நற்சாட்சி உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது தான் மிகவும் அவசியம். பிரியமார்களே, அவரை உபாகமம் 17:19 வாசித்தால் அவருடைய கட்டளை, கற்பனைகளை, அவருடைய உபதேசங்களை, சாட்சிகளை கேட்கும்போது நமக்கு பயம் உண்டாக வேண்டுமா? என்னன்னு கேள்வி. நாம் அவைகளை கடைப்பிடிக்க வேண்டும், நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் அவைகளுக்கு அடங்கியிருக்க வேண்டும். அந்த வார்த்தையை மீறி நம்ம எதுவும் பேசக்கூடாது. அந்த சத்தியத்துக்கு நம்ம அடங்கி இருக்கணும், ஒடுங்கி இருக்கணும். அந்த சத்தியம்தான் நம்மளோட வாழ்க்கையின் மார்க்கம். அந்த பயம் இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ ஒரு கருத்து இருக்குது பாருங்கள். சத்தியம், வேதத்தை படிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், பயமில்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் காலைல படித்தேன்னா பயம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பாரு என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அதாவது ஒரு நல்ல பணக்கார வீட்டு குடும்பம் சபைக்கு போனதுனால நல்லா பாட்டு கீட்டு எல்லாம் தியானத்தில் நன்றாக இருந்தாங்க. ஒரு அந்த வீட்டுக்கு திடீர்னு போயிட்டார். போனால் வெள்ளி பாத்திரங்களை வச்சாங்க, நல்ல ஆகாரத்தை புசிச்சு அவர் வந்தார். வரும்போது என்ன பண்ணிட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். அங்கே பார்த்தாரு வெள்ளி கரண்டி காணுமா. அப்போ என்ன ஏது விசாரிச்சு, இந்த ஃபாஸ்டர் தான் திடீர்னு போயிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த பாஸ்டர் டைம் வரம்பான்னு, உங்கள் டைம் வரும்போது, பாஸ்டர் நீங்கள் தானே அந்த வெள்ளி கரண்டி எடுத்துன்னு போனீங்கன்னு கேட்டாங்க. ஆமாப்பா, நான் தான் எடுத்துன்னு போனேன். பத்தியா டாடி, நான் சொல்ல அது பாஸ்டருடைய வேலை தான், அப்படியே செய்துட்டார். பத்தியா, ஒத்துக்கிட்டார் பார் தப்புன்னா. அவனையும் கூப்பிட்டு, அங்கே ஒரு பைபிள் இருந்துச்சு, இருக்குது அப்பாரு. இருக்குது, பைபிள் எடுத்துன்னு வான்னா. எடுத்துன்னு வந்தார். அதில் பார்த்தா அந்த பைபிளுக்குள்ளே அந்த வெள்ளி கரண்டி இருக்குது. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் பைபிளும் படிக்கிறது இல்லை, ஜபமும் பண்ணுறது இல்லை, சண்டிங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாத்தில் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. அதுக்கு தான் அந்த ஸ்பூன் எடுத்து அங்கே வச்சேன், உங்களுக்கே தெரியல. வாழ்ந்தா கிறிஸ்தவனா வாழ்வி, இல்லை நான் விட்டுடுன்னாங்க. ஒரு நல்ல சாட்சி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. யாரோ ஒரு ஊழியக்காரர் சொன்னதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுதான் பெரியம்மாருங்களே, தேவனுடைய மகிமை இருக்கணும். ஒரு மிஷினரி ஒரு வருஷம் வந்தார், பைபிள் கொடுமான்னு. அந்த பைபிள் அது ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு ஜபம் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போனார். அடுத்த வருஷம் அந்த வீட்டில் வரும்போது அந்த 1000 ரூபாவை அதே பைபிள் இருக்குது. பைபிள் கொடுமா படிக்கலான்னு பார்த்தா அதில் 1000 ரூபாய் இருக்குது. ஐயா, நீங்கள் பைபிளே எடுக்கலையா? உங்களுக்காக கொடுக்கப்பட்ட காணிக்கை, அதாவது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட்டு. நீங்கள் பைபிளும் படிக்கலை, இந்த கிஃப்டும் பார்க்கல. என்ன கிறிஸ்துவங்க, நான் அந்த மிஷினரி சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய் சுற்றி இவர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டார். ஐயா, நான் நீ ஏழையாரு பணக்காரனாரு கவலையே கிடையாது. நீ கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையாக இருந்தால் இந்த 1000 ரூபாய்னா 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி தான் பிரியமானங்களே. சில பேர் இருப்பாங்க,
சபை பாஸ்டரையும் நோண்டின்னு இருப்பாங்க, விசுவாசிங்களே சில ஊழியக்காரங்க நோண்டின்னு இருப்பாங்க, ஒரு தவறான எண்ணம் நோக்கத்தோடு. அதல்ல, கர்த்தருடைய கற்பனை கட்டளை மேலே எப்போ தேவன் நமக்கு பேசினாரோ அதன் மேலே ஒரு பயம் இருக்கணும். அதுதான் மோசேனுடைய அந்த சீனாய் மலையில் ஏறும்போது அங்கே அந்த அக்கினி, அந்த இடி முழுக்க சத்தம், அக்னி ஜுவாலை அந்த மகிமையை பார்க்க செய்தார், பிரதிட்சை பண்ணி. ஏன்னா எனக்கு நீ பயந்து இருக்க வேண்டும், என்னதான் ஆராதிக்க வேண்டும்ன்றார். அதனால தான் இந்த 17ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு, அவனுக்கு ஏற்ற அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் அளிக்கும்படி நியாயம் தீர்க்கிறது. பிதாவாக நீங்கள் அவரை தொழுகை செய்கிறீங்க. நம்ம நியாயம் தீர்க்கிற பிதா அவரை தொழுகை செய்கிற நம்ம தொழுகை செய்கிற பிதாவே மன்னிக்கணும், அவரே நம்ம நியாயம் தீர்க்கிறார். என்ன அழகாக சொல்கிறார் போல. அதனால தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 நம்ம வாசித்தோம் என்று கேட்டால், தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம், அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை, பல நன்மைகளை, பல சுகம், வெள்ளம், ஆரோக்கியத்தை எல்லாமே ஆசீர்வாதத்தை கொடுத்த பின்னால் ரட்சிக்கப்படும் நமக்கு அரிதாக இருந்தால், கிறிஸ்துவுக்காக மனம் மாறி வாழாதவர்களாக இருந்தால், அந்த கற்பனை கட்டளை உபதேசங்களை நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போன்றார் ஆண்டவர். ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார் அந்த பவுல். எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை. அதை கேட்கும்போது நம்முடைய உடம்பு அப்படியே கடன்னு ஆடுது. தேவன் நியாயத்தீர்க்கிற தேவன், நாம் ஆராதிக்கிறவரே நம்ம நியாயத்தீர்க்கிறான்னா நம்ம என்ன பண்ணட்டும்? இங்கே கவலையாக தீர்ப்போம்னால என்ன செய்ய முடியும்? நீதிமானே ரட்சிக்கப்பட அரிதானால் பாவினும் துன்மார்க்கனும் எங்கே இருப்பார் என்று பேதுரு அவர் சொல்கிறாரு. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அந்த கற்பனை கட்டளை மேலே அது கை கொள்ளக்கூடிய ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக, ஒரு உண்மை உள்ளவர்களாக, ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக, ஒரு பக்தி உள்ளவர்களாக, கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பிரியமானே, யோசுவா தான் சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னா போங்க, நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரை சேவிப்போம். எப்படி? அவர் கற்பனை கட்டளைகளை கை கொள்வது தான் அவரை சேவிப்பது, வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. பிரியமானங்களே, தேவன் நல்லவர். 2025 கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். என்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம மகிமையை கண்டோம் என்று கேட்டால் வாழ்க்கை ஜீவமே மாற்றப்பட்டதாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கை ஜீவமே ஒரு மகிமையாக, மகத்துவம் உள்ளதாக, ஒரு மேன்மை உள்ளதாக, ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தினால நம்ம நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம். எதுக்கும் பயப்படாத, அஞ்சாத, நெஞ்சமுடையவங்க. எலிசா கிட்ட தான் சொல்கிறார், அவங்கள காட்டில நம்மோடு இருக்கிறவர் அதிகம்னாரு. எலிசா சுற்றி அந்த அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் ரதங்களும் இருக்க அந்த கேயாசி கண்டான். அப்போ கூட அவர் உணர்வில்லாத போயிட்டார். நாகமான்ட்ட காணிக்க வாங்கி சாபத்தை பெற்றார். ஆனால் அந்த மகிமை பாருங்க, அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையை சுற்றி, எலிசா சுற்றி, அந்த கேயாசி சுற்றி இருக்குது என்று கேட்டால் அந்த பயத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பிரியமானங்களே, அந்த பயம்தான் நமக்குள்ளே இருக்கணும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை பார்த்தாலே எல்லாரும் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கணும். அது ஊழியக்காராக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கட்டும், கர்த்தர் அவ்விதமாக தான் நடத்துவார், நடத்தியே தீர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.